கேள்வியை மட்டும் கேட்டு போயிருங்க, நீங்க எதிராக போட்டு விட்டுறாங்க. அப்ப இது மாமியா குடும்பம் இருக்கு, புருஷன் குடும்பம் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கோ. நம்ம லவ் தலையோட பூச்சனை பொம்பளைக்கு இப்படி அழகா மறுஜென்மம் இருந்தா என்னவா பிறகு ஆசைப்படுறீங்க? பசுமாடா. அப்ப இது பசுமாடா. பசுமாடா அதாவது ஜீவராசி ஜீவனா இருக்கும், இல்ல இந்த டூ வீலரா பிறக்கலாம், இல்ல ஒரு பெண்ணா பிறக்கலாம். நான் ஆனா தானே இருக்கேன், நான் ஒரு பெண்ணா பிறக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருக்கலாம். அதாவது அடுத்த ஜென்மம் இருந்தா ஜென்மம் யானை அல்ல, ஜென்மம் ஜென்மம் இருந்தா ஞானம் யானை. பொண்ணா பிறக்கலாம் ப்ரோ. இல்லையா? பொண்ணா பிறக்கலாம். ஆமா, காலேஜ் போய் விட்டா அப்பா வந்து எடுத்து போயிடுவாரு. பிக்கப் பண்ணா அப்பா வந்து பிக்கப் பண்ணிடுவாரு. காசு செலவு நமக்கு தேவை இல்லை, அவ்வளவுதான். வீட்லயே பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க. பின்றால நிறைய போறான்டா. இந்த பல வேதனை அணிவிக்கணுமே. நீ என்ன வேதனை? மாமியார் குடும்பம் இருக்கு, மாமியா குடும்பம் இருக்கு, புருஷன் குடும்பம் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும். நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு பொண்ணா பிறக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. எப்படி கேட்டா நல்ல ரிச்சா மல்டி பில்லியனர். மல்டி பில்லியனர். மல்டி பில்லியனர் வேற எதுவாது இந்த அனிமல்ஸ் ஈகிள் இல்ல இல்ல உனக்குன்னு அந்த மல்டி பில்லியரை தாண்டி இன்னொரு விஷயம் மல்டிபிள் பில்லியனர் தாண்டினா எப்படி? இந்த ஒரு ஆட்டோவா பிறக்கலாம், இந்த ஒரு ஷேட்டா, இந்த ஒரு ஷேட்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்படி பார்த்தா ஒரு அனிமல் மாதிரிதான். பூச்சை, பூனா, பூனை. குன்ன பூனா. ஏன்னா அப்பதான் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்படி தலையோட பூச்சனை பொம்பளைக்கு இப்படி அழகா இப்படி அப்பப்போ 4-5 கிசிங். யூடியூப்ல போடுவீங்களா? இல்ல பேஸ்புக்ல ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இனிமே போட கேள்வியை மட்டும் கேட்டு போயிருங்க, நீங்க எதிராக போட்டு விட்டுறாங்க. பிடிக்காதீங்க, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, ஏதாவது சொல்லி வைப்பாங்க. வாண்டர்ல இருக்கீங்க, பெரிய ரவுடியா இருப்பீங்க, ரவுடியா இருப்பீங்க. அவட்டையும் கேட்கலாம். இல்ல இல்ல இல்லையா? நீங்க நான் பண்ண உங்க சொத்தை எழுதி கேட்ட மாதிரி சொல்றீங்க. என்ன மறுஜென்மம் நீங்க பிறக்க போறீங்க, பிறந்தே என்னவா போறீங்க? இதுவரை அந்த மாதிரி யோசிச்சது இல்ல. யோசிச்சது பார்த்த ஒரு பரப்பே நம்மளுக்கு இருந்துச்சா? மறுஜமா பிறந்தா இந்த மாதிரி பறக்கணும், அந்த மாதிரி யோசிச்சது இல்ல. இருந்து என்ன பண்ண, இருக்க கஷ்டப்பட்டுட்டு ஒரே ஜென்மத்துல போக வேண்டியதான். இல்லையா? வாழ்க்கையவே ரொம்ப வசிச்சு வாழ்ந்து பார்த்தா கொதிச்சு வாழ்ந்துருக்கோம். சேர்க்க சரியில்லை, சேர்க்க சரியில்லை. ஓ, இவராதான் சொன்னியா? பறவையா பறக்கணும். ஏன் பறவைனா எங்கன்னா பறந்து போலாம், ஜாலியா இருக்கலாம். அடிச்சிருவான் என்ன? அது வந்து அது தெரியாதுன்னு அது தெரியாதுங்களா? ஏன் வேற ஆசைலாம் இல்லையா? வேற எதுவும் ரோட்ல போனா நாயினா ரோட்ல போனா கல்லெடுத்து அடிப்பாங்க. பறவைனா அடிக்க மாட்டாங்க. பறவைனா பறந்து எப்படிப்பட்ட ஆசை உனக்கு? அடுத்த ஜென்மம் பறக்கவே கூடாது. ஏனே? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும், நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. என்னடா உனக்கு 50 வயசாயிருச்சு அப்படின்னு செட் ஆக மாட்டுதான். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இல்ல செட் ஆக மாட்டுதா? என்னடா நடக்குதுங்க? வாழ்ந்த நினைவு போறான். உனக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 17. 17 பாருங்க. ஆனா 23 வயசாச்சு. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? நம்ம நீ நினைக்கிறது கரெக்டா நினைக்கணும். நீ வேற எப்படி நினைச்சா அப்படிதான். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? நான் பிறந்த அடுத்து நான் மயனுக்கு பிறந்துருவேன். நான் வந்து அவனோட மயனா பிறக்கணும்.
இவனை பிறந்த அவனை குரங்காட்டிடுவோம். எதனால அவனுக்கு மைனஸ் வரணும்? அவன் கூட டார்ச்சல் பண்றியானே. நான் அடுத்து அவனுக்கு மய பிறந்த அவனுக்கு குரங்காட்டன்னு போட்டு சாதாரணமானவனே கிடையாது. இது ஆக்ஷன் அது வந்து நடவடிக்கை வெளியே கொஞ்ச நேரத்துல 9:30 மணி ஆக்ஷன். உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல என்ன ஆசை? நான் மீனா பிறகுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டேன் போட்டு பிடிச்சிருவாங்க ப்ரோ. போடுறதுல எனி டைம் தண்ணியிலே இருக்கலாம்ல. கண்டக்ட் கொடுக்க மாட்டோம் நாங்கன்னு சொல்லி அங்க பார்த்து தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. பாடுங்காலிக்கு குக்கு குக்கு ஒப்பனையாரு மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா. சேனல் வச்சிருந்தேன் அழகா வீடியோ போட்டேன். ஒண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல. உண்மையாலுமே அந்த சேனல் வச்சிருந்தேன்.